எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்களேன். இது என்னோட வாழ்க்கை கிடையாது. நான் இப்படி வாழ்ந்தவன் கிடையாது. முழுக்க முழுக்க அன்பால வாழ்ந்தவன். இங்க நிறைய பினான்சியல் கண்ட்ரோல் இருக்கு, எமோஷன் கண்ட்ரோல் இருக்கு, ஒரு ஃப்ரீடமே இல்ல. நான் நானாவே இருக்க முடியல. ஆனா இதான் என் வாழ்க்கைன்னு செட் ஆயிருச்சோ, நான் என்ன பண்ணுவேன், இதை யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி இருந்தா வெளில வருவேன்? என்னால முடியாதுன்னு யாரா சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒண்ணும் இல்ல. அவங்கள டேய் செட்டில் ஆகிறதெல்லாம் இருக்கணும்டா. சொன்னா கேள்டா, ஏற்கனவே வயசு 30ஆகுது. எப்போதான் கல்யாணம் முடிய போகிறேன்? அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். 4 இட்லி 4 சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு ஓசியில படுத்துக்கிட்டு ஓசியில Instagramல reels பாத்துட்டு கழிச்சுக்கிட்டு இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். ஆளு எப்படி சிரிக்கிறான் பாருங்க, பாத்தீங்களா? ரொம்ப அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. அலாரமா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதோ இந்த புறம்போக்கு இருக்கானே, இவனை எழுப்புனாலும் திட்டுவான், எழுப்பலனாலும் திட்டுவான். இவனை 5 மணிக்கு எழுப்பணும்னா நான் 4:45 கத்தணும். அப்போ கூட ஏன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவான். டேய் எங்கேயுமே வேலை கிடைக்கலடா. உங்க கம்பெனியில் ஏதாச்சும் வேலை தான் சொல்ல. கரையில நிக்கிறேன், நான் கடலுக்குள்ள இருக்கேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது. டேய் என்னடா இத்தனை வருஷமா நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னடா பண்ண போறேன்? சீக்கிரம் கல்யாணத்தை முடிடா. எப்பதான்டா தாலி கட்ட போறேன்? கட்டுவோம், நான் கட்டுறேன். ஜி 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 உண்மையா சொல்ல போனா நீங்க கொடுத்த அந்த 7 டிசைனுமே நல்லா இல்லை. வேற ஏதாவது இருந்தா அனுப்பிச்சு விடுங்க, எடிட் பண்ணி. சும்மா காசு தானே கொடுக்குறோம். இவன் வசம் இருந்தது 7 வரம், 7 நின்று தீர்ந்தாச்சு. இல்லப்பா, என் கூட இருக்க எல்லா பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு எப்பப்பா கல்யாணம் முடிச்சு பாருங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அது வரையிலும் 9 ஓட்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கணும். சரிதா?